வேத பகுதியிலே ஒரு வசனத்தை வாசித்து சுருக்கமாக உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட பவனி ஒரு சமாதான பவனி. இந்த வசனத்தை நாம் எங்கோ கேட்டது போல இருக்கலாம். இங்கு என்ன சொல்லப்படுகிறது? பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் போது பூமியிலே சமாதானமும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று பார்த்தோம். இயேசுவனுடைய பிறப்பின் போது பூமியிலே சமாதானம் உன்னதத்திலே மகிமை என்று யார் சொன்னார்கள்? தேவதூதர்கள் சொன்னார்கள். கிறிஸ்துவனுடைய பிறப்பு சமயத்திலே சொல்லப்பட்ட அந்த நிகழ்வின் அடிப்படையிலே கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தின் சமயத்திலே முற்றிலுமாக வேறு விதமாக சொல்லப்படுகிறது. பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை. இது யார் சொன்னார்கள்? மக்கள் சொன்னார்கள். லூக்கா 2:14 இயேசுவினுடைய பிறப்பின் சமயத்திலே தேவதூதர்கள் சொல்கிறார்கள், உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம். இயேசுவினுடைய இறக்கப் போகின்ற சமயத்திலே மக்கள் சொல்கிறார்கள், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை. அதன் பொருள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து குருத்தோலை பவனியை ஏறெடுக்கின்ற பொழுது மக்கள், எருசலேம் நகரத்து மக்கள், பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கலாம். பரலோகத்தில் எப்போதும் சமாதானம் தானே? பரலோகத்தில் எப்போதும் சந்தோஷம் தானே? ஏன் பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி மக்கள் ஏன் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போமானால், ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு நீதிமானை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த பாடு மரணம் எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பதற்காக, மீட்பு கொடுப்பதற்காக, ரட்சிப்பை அருள்வதற்காக. ஓசன்னா என்றால் ஓ லார்ட் சேவ் அஸ், ஆண்டவரே எங்களை ரட்சியும், எங்களை மீட்டுக் கொள்ளும் என்ற பொருள் தான் இந்த ஓசனா. எனவே இந்த ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனவே இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மரிக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப் போகிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னிப்பதற்காக, பாவம் மன்னிப்பிற்காக கொல்கதா மலை ஏறப்போகிறார் என்ற பொருளின் அடிப்படையிலே இந்த குருத்தோலை பவனியை ஏறெடுக்கின்றபடியினால் மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள்? பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக. அதன் பொருள் என்ன? நாங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட போகிறோம், நாங்கள் எல்லோரும் மீட்கப்பட போகிறோம், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகிறது. எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் பரலோகத்திலே சமாதானம் உண்டாகும் என்று சொல்லித்தான் இந்த குருத்தோலை பவனியிலே எருசலேம் நகரத்து மக்கள் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று சொன்னார். ஒருவரே குருத்தோலை பவனியை ஒவ்வொரு ஆண்டும் ஏறெடுக்கின்ற நாம் இந்த மக்களோடு கூட சேர்ந்து, எருசலேம் நகரத்து மக்களோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பரலோகத்திலே சமாதானம் உண்டாவதாக, உன்னதத்திற்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று ஓசனா என்று சொல்லி பாடுகின்ற நாமும் நமது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம், பரலோகத்திலே சமாதானம் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை. குருத்தோலை பவனி என்று சொல்லி இந்த பவனிக்கு நாம் பெயர் வைத்து அழைப்பதன் நோக்கம், குருத்தோலைகளை பிடித்து நாம் பவனியாக வருகின்றோம். ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து இந்த பவனியை ஏறெடுக்கிறோம். எருசலேம் நகரத்திலே புதிதாக எருசலேம் நகரத்திற்குள்ளாக வருகின்ற மக்களை, ஏற்கனவே எருசலேம் நகரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் குருத்தோலைகளை சாலைகளை விரித்து அந்த மக்களை அன்போடு வரவேற்று எருசலேம் நகருக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய நிகழ்வு எருசலேமிலே நடைபெற்றது. இந்த குருத்தோலை என்பது யூத நாட்டினுடைய
ஒரு நேஷனலிஸ்டிக் சிம்பல். குருத்தோலை என்பது அந்த யூத நாட்டினுடைய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த குருத்தோலைகளை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? இந்த குருத்தோலையை நமக்கு போதிப்பது என்ன என்று சொன்னால், உங்கள் கரங்களிலே ஒவ்வொரு குருத்தோலை இருக்கிறது. எங்களுடைய கரங்களிலே குருத்தோலை கொத்தாக இருக்கிறது. இந்த குருத்தோலையை போதிக்கின்ற ஒரு காரியம். இந்த குருத்தோலை எப்போதும் ஒன்றாக ஐக்கியமாக இருக்கிறது, ஒன்று சேர்ந்து இருக்கிறது. நம்ம நினைச்சு பிடிச்சா தான் குருத்தோலையை பிரிக்க முடியும். குருத்தோலை ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு சின்னம். குருத்தோலை வெண்மையை காட்டக்கூடிய ஒரு சின்னம். பரிசுத்தத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய சின்னம் தான் இந்த குருத்தோலை. இந்த குருத்தோலை நறுமணத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்னம். இந்த குருத்தோலை மேல் நோக்கி மேலானவைகளை சிந்திப்பதற்கு அடையாளமாக மேல் நோக்கி நிற்கக்கூடிய ஒரு குருத்தோலை. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த குருத்தோலை பவனியை ஏறெடுக்கின்ற நாம் எருசலேம் நகரத்து மக்களைப் போல நமது பாவங்கள் மன்னிக்கப்படவும் மீட்பை நாம் பெற்று இந்த பூமியிலே சமாதானமும் மனுஷன் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி பிறந்த இயேசு கிறிஸ்து அருளுகின்ற ரட்சிப்பை மீட்பை நாம் பெற்று இந்த நாளிலும் பரலோகத்திலும் சமாதானம் உண்டாவதாக. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக.